சென்னை தனியார் கல்லூரி அரங்கில் சர்வதேச பாரம்பரிய கலைகளின் சங்கமம் என்ற உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சோசியல் புரொடக்ஷன் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம்தென்றல் தலைமை வகித்தார். 3D என்டர்டைனர்ஸ் தலைவர் தினேஷ் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் திரைப்பட நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர், வழக்கறிஞர் யுவராஜ், சமூக ஆர்வலர் தொழிலதிபர் சபீர் முகமது, ரெயின்போ அறக்கட்டளை நிறுவனர் செல்வராஜ் மற்றும் நிர்வாகி ரஜினி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனையாளர்களை வாழ்த்தினர். இந்நிகழ்வில் பல்வேறு உலக சாதனை மற்றும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வு பல நாடு பன்மொழி பேசும் பல கலைகளை சர்வதேச அளவில் கொண்டு போகும் நிகழ்ச்சி என விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஐஸ்வர்யா மற்றும் தமிழ் செல்வி ஆகியோர் நிகழ்வினை தொகுத்து வழங்கினர். தொலைக்காட்சி புகழ் சிம்பு மதன் பாடல் பாடி பலகுரல் பேசி அசத்தினார். இந்நிகழ்வினை ஹரிஹரன், இலக்கிய ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். Next, pattern which is 9 square. Which one is 9 square? Yes, 9. வணக்கம், நான் பிரியதர்ஷினி, சாத்தூர்லேருந்து வரேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் உதவி ஆராய்ச்சியாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி 380 குரல் 2 நிமிஷம் 25 வினாடியில் சொல்லி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கேன். இந்த சாதனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய பெற்றோர்கள், ஆச்சி, அப்புறம் ஆர்கேவி ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ், டிஎல்ஜி ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து திருக்குறள் படிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம படித்த என்னோடய வாழ்க்கையே திருக்குறளுக்கு அப்புறம் தான் மாறிச்சு. 5th ஸ்டாண்டர்டோட தமிழ் மீடியம்லேருந்து 6th இங்கிலீஷ் மீடியம் ப்ரமோட் பண்ணது இந்த திருக்குறள் தான். ஸோ இதில் ஒரு சாதனை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த சாதனை பண்ணியிருக்கேங்க. இல்லைங்க, சரிதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் 96 கௌதம். 96 மூல சதீஷ் கேட்டர் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபங்க்ஷனு. அதில் 1996 செகண்ட்ஸ் விடாமல் நான் மிமிக்ரி பண்ணேன். 196 வாய்ஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணேன். ஸோ அது முன்னிட்டு எனக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருது எனக்கு தந்த ஜோசப் சாருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சே ஆகணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு இந்த துறையில். ஸோ அவங்களுக்கும் பெரிய நன்றிகள். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் D3 என்டர்டைனர் இணைந்து சர்வதேச பாரம்பரிய கலைகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எங்கள் தனியார் கல்லூரியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் பல மாணவர்கள் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஜவ்வாது பன்னீர் என்பவர் ஒரு 5 விதமான உலக சாதனைகளை பண்ணியிருக்காரு. உடற்பயிற்சி சம்மந்தமான ஒரு உலக சாதனை, அதுக்கப்புறம் குரல் வளம் சம்மந்தப்பட்ட உலக சாதனை, அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமான ஒரு உலக சாதனைன்னு சொல்லிட்டு பல்வேறு பிரிவுகளில் பண்ணியிருக்காரு. இந்த உலக சாதனையோட நோக்கம் என்னென்னா, அவர் கிராமத்துக்கு ஒரு அடிப்படை வசதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நோக்கத்துக்காக இந்த உலக சாதனை அவர் பண்ணியிருக்காரு. அவரை கௌரவிச்சதில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ரொம்ப பெருமை அடைகிறது.
எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பன்னீர். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையிலேருந்து வருகிறேன். எங்கள் ஊர் பேர் வந்து கல்லாத்தூர். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து ஒரு உலக சாதனை பண்ணியிருந்தேன். இப்போ செகண்டாக ஒரே டைமாக ஒரு 5 வேர்ல்டு ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, தண்டால் எடுக்கிறது, அடுத்தது தாட்ஸ் உருவாக்குற மோட்டிவேஷன் வரிகள் எழுதி, அதாவது செல்ஃபோனிலே நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நான் என்னுடைய பென்னோ பென்சிலோ டைரி எதுலையுமே புக்கில் எதுவும் எழுதி வைக்கல. நான் வந்து டைரெக்டாக அந்த நோட்ஸுன்ற ஆப் மூலிமா தாட்ஸ் மட்டுமே உருவாக்கி நான் அதை ஒரு புக்கை வெளியிடத்துக்காக நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, விசில் விரல் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் கேட்குற அளவுக்கு சவுண்ட் அடிக்கிற ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து வித்தவுட் ஃபிங்கர் வைக்காமல் ரொம்ப சவுண்டாக விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து 1 மினிட்டுக்கு கண்டினியூஸாக விசில் எத்தனை கவுண்ட்ஸுன்ற மாதிரி அதை நான் அடித்து சாதனை பண்ணியிருக்கேன்.